கரூரில் நடந்த சம்பவத்துக்கு யார் ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? நேற்று நடந்த விஜய் சந்திப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவரும் தார்மீக பொறுப்பினுடைய அடிப்படையில் தான் என்ன செய்யணுங்கிறதுக்காக பல லட்சம் ரூபாயெல்லாம் கொடுத்துருக்குறாரு அவர். அதெல்லாம் வந்து நாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து நம்ம விட்டுற முடியாது. டிவிகே தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 லட்சமாக நம்ம கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சியும் பண்ணுறாரு அவர். பண்ணதுக்கப்புறம் உள்ளே நடந்த ஃபுட்டேஜ் நான் இன்னும் பார்க்கல. அது வெளில வந்துச்சான்னு எனக்கு தெரியல. உள்ள ஒரு மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறாங்க. அது வந்து அதை வந்து அவர் பண்ணுறது வந்து அவருடைய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவர் போய் அதை வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அவர் அங்கே போல் இங்கே வந்தார் அப்படின்னு 1008 விஷயங்கள் இருக்கலாம். ஆல்ரெடி அவர் அங்கே போனதில் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. திருப்பியும் அங்கே போய் திருப்பியும் பிரச்சனை இதெல்லாம் வரனால யாராக இருந்தாலுமே ஒரு ஜென்ரலாக ஒரு மனுஷன் இருக்கும்போது ஒரு பதட்டம்ங்கிறது வரதான் செய்யும். எந்த பதட்டமும் இல்லாமல் நம்மளால் யாராலுமே வந்து ஒரு மரம் மாதிரி இருக்க முடியாது. எந்த உணர்ச்சியும் இல்லாமல் எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி அவருக்குமே ஒரு மனசில் ஒரு சில குழப்பங்கள் ஒரு பதட்டங்கள் இருக்க தான் செய்யும். இனிமேல் நம்மளால் யாருக்கு எதுவும் ஏறக்கூடாதுன்னு. இனிமேல் அவர் வந்து ரோட் ஷோ வந்து பண்ணுவாரா இல்லையாங்கிறதே அவருக்கு ஒரு பெரிய பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது 1-2 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 பேருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கவுண்ட்டு தான் அது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இனிமேல் நம்ம அங்கே போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மக்கள் கூட்டல் நெரிசல் இல்லாமல் நம்மளால் எப்படி டீல் பண்ண முடியுமோ அப்படி டீல் பண்ணுறது நல்லதுன்னு அவர் முடிவு பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் அவர் இங்கே வச்சு பண்ணார். சரி, கரூருக்கு போகிறாருங்கும் போது அங்கே கண்டிப்பாக இவருக்கு எதிரானவங்க வந்து கருப்பு கொடி காட்டி சில பேர் போராட்டம் பண்ணுவாங்க கரூர் அப்படிங்கும்போது. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு